மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீவைண்டிங் மெடிசின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் வளாகத்தில் தான் 2022 ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. இதையும் வந்து ஒரு தனியாக ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட் 1994. ஸோ மனித உறுப்பு மாற்று சட்டம் வந்து 1994 உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம். ஸோ 2015ஆம் ஆண்டுலேருந்து முதல் 2020 வரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் இந்திய அரசின் சிறந்த செயல்திறன் விருது வந்து தமிழ்நாடு பெற்றிருக்குது. அடுத்து பாருங்க, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதார இயக்குநரகம் வந்து 1923 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது வந்து தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 கீழ் இது உருவாக்கப்பட்டது. இந்த பொது சுகாதார தனியாக ஒரு இயக்குநரகம் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தமிழ்நாடு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த ஏரியா சொல்லலை, டெமோகிராஃபிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து 1.8, இயற்கை வளர்ச்சி விகிதம் 0.81% வருடத்திற்கு. பிறப்பு விகிதம் 2019 கணக்கின்படி 14.2 ஆயிரம் பேர்த்துக்கு. அதே மாதிரி இறப்பு விகிதம் 6.1 ஆயிரம் பேர்த்துக்கு. மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து 1,60,000 தான். அதே மாதிரி குழந்தை இறப்பு விகிதம் 1000க்கு 15. ஸோ திட்டங்கள் நிறைய உருவாக்கி இது எல்லா விகிதத்தையும் குறைச்சிட்டாங்க. அடுத்த ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா 100% பர்த் டேக்ஸ் பிளேஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். சில யாரும் வந்து வீட்டில் மருத்துவம் எதுவும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி 65% இல்லை மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளே பார்க்குறாங்களாமா. ஸோ இந்தியாவில் முதல் மருத்துவமனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1664 செயின்ட் ஜார்ஜ் சர் எட்வர்ட் லிண்ட்ரல் இஐசியின் நோய்வாய்ப்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்தியாவின் முதல் மருத்துவமனை அமைக்கப்பட்டது. ஸோ இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. தற்போது உள்ள தமிழ்நாட்டிலுடைய சட்டமன்றம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சட்டமன்றம், இந்த சட்டமன்றத்துடைய பெயர் தான் இது செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இப்போ இருக்க சட்டமன்றம் சொல்கிறோம்ல, தமிழ்நாடு சட்டமன்றம், அது செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு அரசுடையது அது கிடையாது. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அது வந்து டிஃபென்ஸ், இந்தியன் ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த இந்தியன் ஆர்மி கண்ட்ரோலுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, மந்த்லி ரெண்டல் பேஸ் பண்ணி தான் அந்த சட்டமன்றமே நடந்துட்டு இருக்குது. அந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அது தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்தியாவிலேயே முதல் மருத்துவமனைனா பாருங்களேன். 1664 இது உருவாக்கப்பட்டது. யாருக்காக அப்படின்னா, அப்போதைக்கு வாழ்ந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தக்கூடிய வீரர்கள் யாராவது சண்டையில் வந்து அடிபட்டு நோய்வாய்ப்பட்டு ஏதாவது சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா இந்தியாவிலே வந்து இந்த இப்போதைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றம் சொல்கிறோம் இல்லையா, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு, அங்கே தான் வரணும். அது பிற்காலத்தில் தான் சட்டமன்றமாக அது மாறி இருக்குது. அடுத்து பாருங்க, எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 1835 டி மார்டிமர் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது. அப்போதைக்கு முத்துலட்சுமி ரெட்டி இருந்தாங்க. ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். சிஎம்சின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் 1900 வந்து ஸோ அமெரிக்கன் மிஷினரி மூலமாக டாக்டர் ஐடா எஸ் ஸ்கூட்டர் அவர்கள் மூலமாக நிறுவப்பட்டது. இது 1946 முதல் நர்சிங் கல்லூரி இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அண்ட் லெப்ரசி இன் தி வேர்ல்ட் 1948. ஸோ இது மாதிரி நிறையா இதோடைய லெகசி வந்து இருக்குது. அதே மாதிரி பாருங்க, the first successful open heart surgery in India 1961, the first kidney transplantations 1971, the first bone marrow transplantations 1986. எல்லாத்துக்குமே இந்த சிஎம்சிக்கு ஃபேமஸ் ஆனது. அடுத்தது பாருங்க, உமன் இந்தியா அசோசியேஷன்ஸ் அவங்க மூலியமாக ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாறில்
1952ல உருவாக்கப்பட்டது. ஸோ இந்திய பெண்கள் சங்க சட்டம் 1952. ஸோ முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் சிகிச்சைக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு முக்கியமான மருத்துவமனை. அடுத்தது பாருங்க, சங்கரா நேத்தராலயா அப்படின்னு சொல்லக்கூடிய 1978 ஸோ காஞ்சி காமக்கோடியில் உருவாக்கப்பட்டது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாந்த்ரோபிஸ்ட் தொண்டு செய்பவர் அது மூலமாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி வேக்சினேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HLL பயோடெக்னாலஜி நிறுவனம் செங்கல்பட்டு 2012 வந்து ஸ்டார்ட் ஆனது. 100% சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம், பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் குன்னூர் 1907 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த நாய்க்கடின்னு சொல்லக்கூடிய டாக் பைட்ஸ் வைரஸ்ல ஆன்டி ரேபிஸ் வேக்சின்ஸ் வந்து அதே மாதிரி ட்ரிபிள் ஆன்டிஜன் வேக்சின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வந்து ப்ரோக்ராமில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேரடியாகவே தமிழ்நாட்டுக்கு, அதுவும் சென்னைக்கு பிசிஜி வேக்சின் லேப் சென்னை வந்து 1948 உருவாக்குனது. இது யார் அசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா SSIன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டன் செரம் இன்ஸ்டியூட். இது வந்து கோப்பன்ஹேகன் இருக்கக்கூடிய அவங்களுடைய டென்மார்க்கில் அந்த உதவி மூலமாக இதை வந்து இன்ஸ்டியூட் வந்து நடைபெற்று இருக்குது. ஸோ இதோட ஆரிஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1956 தமிழகத்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அதே மாதிரி 1954 அடையார் புற்றுநோய் நிறுவனம், 1987 டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம், 1978 தடுப்பூசி திட்டம், 2009 பள்ளி குழந்தைகள் கண் பாதுகாப்பு திட்டம். இது எல்லாமே வந்து திட்டங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்தியாஸ் ஹெல்த் கேபிட்டல் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு நாளும் 150 சர்வதேச நோயாளிகள் வந்து வர்றாங்களாமா. அதே மாதிரி குறைந்த செலவுல இது வந்து செலவு ஆகுது. யார் வந்து வெயிட்டிங் பீரியட்லாம் கிடையாது. சிறப்பு மருத்துவமனை மூலமாக இந்த ஹெல்த் கேபிட்டல் பண்ணுறாங்க. ஸோ $9 பில்லியன் வந்து ஹெல்த் கேராக அமைக்கப்பட்டுள்ளது முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்க்கலாம். இந்த எஜுகேஷன் இது வரைக்கும் பார்த்து ஹெல்த் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான். ஸோ இரு மொழி கொள்கை. ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து ஆங்கிலம். அதே போல் பள்ளி தொடக்கம் மற்றும் தேர்வு அமைப்பு எல்லாமே வந்து தொடக்க கல்வி நிலையங்கள் வகுப்புகள் வந்து 1 முதல் 3 வரை, அதே மாதிரி குழந்தை மயல் கற்றல் முறைகளின் கீழ் இயங்குகின்றன. அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை வந்து 100% உறுதி செய்வதற்காக மேல்நிலை கல்வி கட்டமைப்புகளும் சீரமைக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி GER சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டாமினன்ஸ், உயர்கல்வி சேர்க்கை விகிதம், கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து எவ்வளவு இருக்குது? 47% முதல் 51% உயர்ந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த சதவீதம் வந்து ஏற்கனவே இருந்த சதவீதத்தை விட அதிகமாக, அது 2 மடங்கு அதிகமாக வளர்ந்துருக்குது. என்னென்ன நலத்திட்டங்கள் எஜுகேஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல் திட்டம் வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. அதில் முக்கியமான திட்டம் வந்து புதுமை பெண் திட்டம். இது வந்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து நிதி உதவி வந்து கொடுக்குறாங்களாமா. ஸோ 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் இவங்க வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 நிதி உதவி. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படித்த மாணவர்கள் உயர்கல்வி செலவுகளை குறைக்க அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம். அதே மாதிரி முதல்வரின் காலை உணவு திட்டம், தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கு தினமும் இலவச சத்தான காலை உணவு திட்டம். இது வந்து கிளாஸ் 1 to 5 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு 17.5 லட்சம் செலவுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். 8 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 4-5ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் இடைவெளிக்கு குறைக்க இது நீடிக்கப்பட்டுள்ள திட்டம். அதே மாதிரி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ பள்ளி உள்கட்டமைப்பு நவீனப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும்
26,000க்கும் மேற்பட்ட நவீன மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கட்டும் உள்கட்டமைப்பு இந்த திட்டம். இது மட்டும் இல்லாம லைப்ரரி ரீடிங் அவுட்ரீச்னு சொல்லக்கூடிய நூலகம் மற்றும் வசிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ்ஸு. இத வந்து பார்த்தீங்கன்னா, பெருந்தொற்று காலம் இல்லையா? இந்த கோவிட் காலத்துல 1 முதல் 8 வரையான வகுப்புகளுக்கு சமூக அளவில் குறைதீர் கற்றல் மையங்களை நிறுவ செய்யும் வகையில் அ இந்தியாவில் மிகப்பெரிய தன்னார்வலர்கள் இயக்கப்படும் கல்விசார் கட்டமைப்பாக இது செயல்படுகிறது. அதே மாரி நூலக நண்பர்கள் திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது நூலகங்களுக்கு நேரில் சென்று வர இயலாத முதியவர்கள், மருத்துவமனை நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டு வாசலிலேயே நூலக புத்தகங்களை வந்து நேரடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து ஒரு முக்கியமான திட்டம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் மைல்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் அனைவரையும் உள்ளடக்கியுள்ள 1920ஆம் ஆண்டுல நீதி கட்சியால் சர் பிட்டி தியாகராய செட்டியார் தலைமையில சென்னை மாநகராட்சிக்கு உட்கமைக்கப்பட்ட 1000 விளக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்திற்கு வேரூன்றிருக்கக்கூடிய காமராஜ் மாநிலம் தழுவிய ஒரு புரட்சியாராக விரிவுபட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது சத்துணவு திட்டம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்த அரசுகளால் படிப்படியாக இது சத்துணவு திட்டம் வந்து நவீனமயமாக்கப்பட்டது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் போன்ற திட்டங்கள் வந்து காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ என்னென்ன ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ், டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், கவர்னர், சான்சலர், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நேரடியாக முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. இதில் பார்க்கலாம் இல்லம் தேடி கல்வி. இது அக்டோபர் 27, 2021 மரக்காணம் அப்படிங்கிற அருகே இருக்கக்கூடிய மூர்த்தி குப்பம் விழுப்புரத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. வீட்டு அருகிலே போய் கல்வி கொடுக்கிறது. குழந்தைகளின் கட்டை விலையை குறைக்கக்கூடிய வகுப்புகள் வைக்கிறது. 1 முதல் 8 வரை வகுப்புல வந்து கட்டாய கல்வியின் மூலமாக இது செயல்பட்டு வராங்களாமா. ஸோ இல்லம் தேடியே போயிட்டு தொற்று நோய்க்கு பிந்தைய காலத்துல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள் சாதாரணமே படிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தன்னாளர்கள் 7.46 லட்சம் வாலண்டியர்ஸ் டு பிரிட்ஜ் தி லேர்னிங் கேப்ஸ். அடுத்தது கல்விக்கான திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ மனம் திட்டம் 2022 தொடங்கப்பட்டது. மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துதல், மனநல மன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன, உளவியல் ஆலோசனையும் கொடுக்கிறாங்களாம். அடுத்த எண்ணும் எழுத்தும் திட்டம். இது வந்து 2022-23க்கான உருவாக்கப்பட்ட திட்டம். இதை சரி செய்வதற்காக 2025க்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெற வேண்டும். 8 வயதிற்கு உட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம். இது வந்து 1/3/2022. ஸோ உயர்கல்வி, தொழில்முறை வளர்ச்சி வாய்ப்புகள் 9 முதல் 12 வரை ஸோ அனைவருக்கும் வழிகாட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நான் முதல்வன் திட்டம். ஸோ மார்ச் 1, 2022 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்துக்காக உருவாக்கப்பட்டது. பல்வேறு மொழிகளில் இது கற்பிக்கப்படுகின்றன. ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்கள் இந்த பயனாளிகளாக இருக்காங்களாமா. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் தொழில்துறை 4.0 தரத்திற்கு இது உயர்த்தப்பட்டுள்ளது. வானவில் மன்றம். இது வந்து ஸ்டெம் அண்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க. ஸோ நவம்பர் 28, 2022 திருச்சியில தொடங்கப்பட்டது. அறிவியல் மற்றும் திருச்சியில் கணித கற்றலை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது மேகசின்ஸ் திட்டம். சில்ட்ரன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மேகசின்ஸ், குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் இதழ். 1 முதல் 5 ஊஞ்சல் வகுப்பு, 6 முதல் 9 தேன் சிட்டு வகுப்பு. அடுத்து வந்து கனவாசிரியர் ஆசிரியர்களுக்காக தனியாக உருவாக்கப்பட்டது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2022 மதுரையில் தொடங்கப்பட்டது. 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு இது உருவாக்கப்பட்ட திட்டம்.
ஸோ அனைத்து பள்ளி வேலை நாட்களில் கொடுத்துருவாங்க. மாணவர்கள் பசியின்றி பள்ளிகளுக்கு வருவதை உறுதி செய்தல், மாணவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதி செய்தல், வேலை செய்யும் தாய்மார்களின் பணி சுமையை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் இது 5 செப்டம்பர் 2022 மூவலூர் ராமா அமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டத்தோட சேர்த்து உருவாக்கப்பட்டது. ஆண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதில் 1000 உதவித்தொகை கொடுக்குறாங்களாமா. 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகள் படித்திருக்க வேண்டும். படிச்சிருந்தா நீங்கள் காலேஜுக்கு போகும்போது வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் திட்டம் டிசம்பர் 19, 2022 தொடங்கப்பட்டது. அரசு நடத்தும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதாக பள்ளியில் படித்த மாணவர்களின் பங்களிப்பு இதில் ஏற்பட்டு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அடுத்தது சரபோஜி மஹால் நூலகம் தஞ்சாவூர் 1535 இந்த லைப்ரரிஸ் நூலகம் உருவாக்கப்பட்டது. கன்னிமாரா பொது நூலகம் 1890, மறைமலை அடிகள் நூலகம் சென்னை, அதே மாதிரி யுவே சாமிநாத ஐயர் நூலகம் சென்னை, தேவ நேய பாவனார் நூலகம் சென்னை, எஸ்ஆர் அரங்கநாதன் இதெல்லாம் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் அண்ணா சென்டரில் நூற்றாண்டு நூலகம் சொல்லுங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஸோ கோட்டபுரம் சென்னையில் இருக்குது. 15 செப்டம்பர் 2010 உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போதைக்கு இருந்தவுடைய கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த லைப்ரரி வாஸ் டிசைன்டு பை CN ராகவேந்திரன் மூலமாக இது வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகம். ஸோ இதே மாதிரி ஒரு நூலகம் மதுரை சென்ட்ரல் லைப்ரரி இல்லையா, மதுரையில் ஜூலை 15, 2023 அப்போதைக்கு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது உருவாக்கப்பட்டது. ஹையர் எஜுகேஷன்ஸ் சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம பங்கு, அணுகல், சிறப்பு இது எல்லாமே சேர்த்து உருவாக்கப்பட்டது. உயர்கல்வியில் தமிழ்நாட்டில் மொத்த சேர்க்கை விகிதம் அப்படின்னா தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் NIRF சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அதில் முதல் 100 தர வரிசைகள் ஒட்டுமொத்த வரிசையும் 18 நிறுவனங்கள் இல்லைனமா. அந்த 18 நிறுவனத்தில் பிரசிடென்சி காலேஜ் சென்னை எமர்ஜ்டு 3rd பொசிஷன் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேட்டகரியில் வந்துடுறாங்க. ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1957 தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் உருவாக்கப்பட்டது. ஸோ 510 இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் 496, கிட்டத்தட்ட 7.5% அடிப்படையில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி கல்வி கட்டண சலுகையும் கொடுக்குறாங்க. ஸோ 2010-11 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்காக இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் உள்கட்டமைப்பு வசதிகள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மொத்த சேர்க்கை விகிதம் எல்லாமே மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ கல்லூரி கல்வி அப்படின்னு பார்த்தா தனியாகவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 1965 உருவாக்கப்பட்டது. ஸோ காலேஜஸ் எடுத்துக்கிட்டால் 1594 தமிழ்நாட்டில் காலேஜஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாரதி இளம் கவிஞர் விருது அப்படின்னு சொல்லி தனியாக கொடுக்குறாங்கம்மா. நூற்றாண்டு நினைவு கொண்டாட்டம் 2021 செப்டம்பர் 11 மகாகவி தினம் அன்று கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இந்த அவார்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு, ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ் செப்டம்பர் 5, 1857 அங்கே உருவாக்கப்பட்டது. ஸோ கல்கத்தா, மும்பை அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாதிரி உருவாக்கப்பட்டது. ஸோ தன்னாட்சி கல்லூரிகள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்திய முதல் பல்கலைக்கழகம் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929 சிதம்பரம் ராஜா சர் SRM அண்ணாமலை செட்டியார் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஸோ யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு இது ஓல்டு ஒரு டேட்டா தான் இது. ஸோ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1966 மதுரை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 1971 கோயம்புத்தூர், காந்திகிராம் யூனிவர்சிட்டி 1976 திண்டுக்கல், அண்ணா யூனிவர்சிட்டி 1978 சென்னை, தமிழ் யூனிவர்சிட்டி 1981 தஞ்சாவூர், பாரதியார் யூனிவர்சிட்டி 1982 கோயம்புத்தூர், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 1982
திருச்சி. அன்னை தெரசா ஹியூமன் யூனிவர்சிட்டி 1984 கொடைக்கானல். அழகப்பா யூனிவர்சிட்டி 1985 காரைக்குடி. ஸோ எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது, எந்த இடத்துல இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1987 சென்னை. அவினாசிலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் 1988 கோயம்புத்தூர். தமிழ்நாடு வெட்டனரி யூனிவர்சிட்டி 1989 சென்னை. மன்னோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி 1990 திருநெல்வேலி. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 1996 சென்னை. பெரியார் யூனிவர்சிட்டி 1997 சேலம். தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி 2001. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி 2002 வேலூர். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி 2002 சென்னை. ஸோ எந்த டேட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து முக்கியமானது. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்கிறோம் இல்லையா, டிசைன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி. ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ரீபெரும்புதூர். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சென்னை. அதே மாதிரி கலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் சென்னை. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர். சில முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே மாதிரி நேஷனல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் டெக்ஸ்டைல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். அதே மாதிரி சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட் மண்டபம். சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் சென்னை. நேஷனல் டிபி ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த டாபிக் முடிஞ்சிருக்குது. இதுலேருந்து எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எஜுகேஷனல் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ regarding indicators used to calculate HDI Human Development Index regarding to the knowledge of dimension கொடுத்துருக்காங்க. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு கணக்கிடும் போது அறிவு சார்ந்த பரிணாமத்தை பயன்படுத்தக்கூடிய வழிகாட்டி எது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDIன்னு சொல்லி தனியாக ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து த மீன் இயர் ஸ்கூலிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் இயர் ஸ்கூலிங், அதாவது சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள், எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு. இதன் மூலமாக தான் அந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறியீடு வந்து கணக்கிடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது கேள்வி, இன் விச் இயர் வாஸ் மிட் டே மீல் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டட் இன் தி மெட்ராஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் பை தி ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இது படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நீதி கட்சி வந்து மதிய உணவு திட்டத்தை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1920. 1920 ஆப்ஷன் ஏ. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்ரீ பி தியாகராய செட்டியார் introduced at 1000 slides Madras later Kamaraj expand its statewide 1956, then MGR upgraded into nutrition meal program 1982. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இதையும் சேர்த்து நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, மேட்ச் தி ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் வித் தேர் ஆப்ஜெக்டிவ்ஸ். புதுமை பெண் திட்டம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான சம்மந்தப்பட்டதானே. எது கனெக்டாவது பாருங்கள். புதுமை பெண் திட்டம் வந்து மாணவிகள் உயர்கல்வி ஊக்குவிப்பு, அதே மாதிரி எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து தொடக்கப்பள்ளி ஊட்டச்சத்து திட்டம். இந்த 3 வந்து ஏற்கனவே படிச்சிருக்கேன், அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். ஹெல்த் சிஸ்டம் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் தொற்றா நோய்கள் NCDS சொல்கிறோம் இல்லையா, நான் கம்யூனிகேபிள் டிசீஸ், வீட்டு வாசலிலேயே கண்டறிதல் மற்றும் வழக்கமான மருந்து விநியோகத்தில் வழங்குவதில் கவனம் செலுத்துவதற்காக சுகாதார திட்டம் எந்த திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வீட்டு வாசலிலே வருது மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். ஸோ ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, கிருஷ்ணகிரியில் வந்து
2021 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது. It proactively screens individuals aged 30 plus for hypertension and diabetes directly at home. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு 48 மணி நேர சிகிச்சை, எவ்வளவு தொகை வரை இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு 1.5 லட்சம் சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஆப்ஷன் சி 1.5 லட்சம் என்பது சரியான விடை. அடுத்து தமிழ்நாடு எந்த துறையில் சிறந்த செயல்பட்டதுக்காக ஐக்கிய நாடுகள் யுஎன்ஐஏடிஎஃப்ல விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்சிடிஸ் தொற்றா நோய்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்தி தடுத்தமைக்காக யுஎன்ஐஏடிஎஃப் வந்து விருது கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இதோட டாபிக் முடிஞ்சிருக்குது. நீங்களும் வீட்டில் எடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க.